ஒரு அழகான மலை கிராமத்தில் ஒரு புகழ்பெற்ற துறவி வாழ்ந்துட்டு இருந்தார். அவர் அங்கே உள்ள மக்களுக்கு அவரோட போதனைகளை எடுத்து சொல்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை புரிய வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்கள் எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக திகழ்ந்துட்டு இருந்தார். அங்கே உள்ள மக்களும் இந்த துறவிகிட்ட போயிட்டு அவங்களோட துன்பங்களையும் கஷ்டங்களையும் சொல்லி ஆறுதல் அடைஞ்சிக்குவாங்க. அந்த மாதிரி தான் ஒரு சிலர் அந்த துறவிகிட்ட போயிட்டு, ஐயா, நாங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நினச்ச காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அதுக்கு அந்த துறவி, நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் அப்படின்னா தவிர்க்க வேண்டிய சில பழக்கங்கள் இருக்குது, அதை நீங்கள் தவிர்த்துட்டாவே போதும், நீங்கள் எளிதாக வெற்றி அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழக்கங்களை சொல்ல ஆரம்பித்தார். உங்களோட வாழ்க்கையை ஒரு அழகான தோட்டமாக கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த தோட்டத்தில் முதல்ல தவிர்க்க வேண்டியது தள்ளி போடுறது. உங்கள் தோட்டத்தில் விதைகள் நடுறதை தள்ளி போட்டிங்க அப்படின்னா நீங்கள் அறுவடையே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் உங்களோட வாழ்க்கையில் ஒரு செயல் செய்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களோட வெற்றியும் தள்ளி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் எந்த காலத்துக்கும் ஒரு செயலை செய்கிறத தள்ளி போடாதீங்க. அதுதான் உங்களோட வெற்றிக்கு பெரிய தடையாக இருக்குது. ரெண்டாவது, தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. நாம் நம்மளோட தோட்டத்தில் களை எடுக்கிறப்போ ஒரு சில மலர்கள் கீழே கொட்ட தான் செய்யும். அதையும் தாண்டி நம்ம சிறப்பாக பராமரித்தா மட்டும்தான் அந்த தோட்டத்தில் நல்லபடியாக அறுவடை பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்களும் துன்பங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் அதை தாண்டி நம்ம தன்னம்பிக்கையோடு போராடணும். தன்னம்பிக்கையை இழந்து நம்ம ஒரு இடத்துல உட்காரக்கூடாது. நம்ம தன்னம்பிக்கையாக இருந்தால் ஒரு பெரிய மலையை கூட புரட்டி போட்டுடலாம். மூணாவது பழக்கம், எதிர்மறையாக பேசுகிறது. எப்படி தண்ணீர் ஓடி ஓடி பாறைகளோட வடிவத்தையே மாற்றிடுதோ, அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் எதிர்மறையாக பேசிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் எதிர்மறையாக தான் இருக்கும். அதனால் நம்ம எப்போதுமே நேர்மறையான சிந்தனையோட நேர்மறையாக பேசிக்கிட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளோட வாழ்க்கையும் நேர்மறையாக மாறும். நம்மளோட வெற்றிக்கும் அது வழிவகுக்கும். நாலாவது, தோல்வி பயம். தோல்வி அப்படிங்கிறது ஒரு மாயை. அதை உண்மை அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஒரு செயலை செய்யக்கூடாது. இங்கே தோல்வி அடையாமல் வெற்றி அடைஞ்சவங்க யாருமே கிடையாது. எல்லாருமே தோல்வி அடைஞ்சு தான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. தோல்வி அடைஞ்சால் என்ன, பரவாயில்ல, மறுபடியும் முயற்சி பண்ணுவோம். எத்தனை முறை தோற்றாலும் அத்தனை முறையும் முயற்சி பண்ணுவோம். ஒரு நாள் வெற்றி அப்படின்ற வெளிச்சத்தில் தோல்வின்ற இருட்டு மறைய தான் போகுது. அஞ்சாவது பழக்கம், ஒப்பிட்டு பார்க்குறது. உங்கள் தோட்டத்தில் இருக்க ஒவ்வொரு மலர்களுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் உங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது, உங்களுக்கும் ஒரு திறமை இருக்குது. அதனால் மற்றவங்களோட எப்பயுமே உங்களையே ஒப்பிட்டு பார்க்காதீங்க. ஆறாவது, மாற்றத்தை எதிர்க்கிறது. எப்படி ஒரு நீர் பாயிறப்ப அதுக்கு ஏதாவது ஒரு தடை வந்தால் அதை சுற்றி போய் அதை அடைய வேண்டிய இடத்த அடையுதோ, அதே மாதிரி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஒரு சில மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். அந்த மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம அடைய வேண்டிய இடத்த அடையணும். அதை தவிர்த்து நம்ம அதை எதிர்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளோட செயலில் கவனம் செலுத்த முடியாது. அது நம்மளோட வெற்றியை பாதிக்கும். ஏழாவது பழக்கம், பரிபூரணத்தை தேடுறது. நாம் எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஏதாவது ஒரு குறை இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம செய்கிற செயலில் நம்ம நிறைவாக நம்ம நினைக்கணும். அப்போ தான் அந்த செயலில் நம்ம சிறப்பாக செயல்பட முடியும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் குறையாக நினைக்காம நம்ம செய்கிறத நிறைவாகவே நினைக்கணும். எட்டாவதாக தவிர்க்க வேண்டிய பழக்கம், கோபமும் வெறுப்பும். நாம் ஒரு செயல் செய்கிறப்ப கோபமாகவும் வெறுப்பாகவும் செய்யக்கூடாது. அது நம்மளோட வெற்றியை ரொம்பவே பாதிக்கும். நம்மளே ஒரு செயலை சிறப்பாக செய்ய விடாது. அதனால் எப்பயுமே நம்ம கோவப்படாமல் நம்மளோட செயலில் மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்தணும். 9வது, நன்றி உணர்வு இல்லாமல் இருக்கிறது. நாம் இயற்கைக்கும் இறைவனுக்கும் எப்பயுமே நன்றி உணர்வோடு இருக்கணும். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வர்றப்ப மட்டும்தான் இறைவனை தேடுவோம். அந்த மாதிரி இல்லாமல் எந்த சூழ்நிலையிலையும் நாம் இறைவனுக்கு ஒரு நன்றி உணர்வோடு இருக்கணும். கடைசியாக தவிர்க்க வேண்டிய பழக்கம்,
கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறது. கடந்த காலத்தில் நடந்ததை நம்ம எப்பயுமே மாற்ற முடியாது. அதே மாதிரி எதிர்காலத்தில் வர்றதை நம்மளால் சொல்லவே முடியாது. அதனால் கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நினைக்காம இப்போ இருக்க நிகழ்காலத்தில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயலில் கவனம் செலுத்தி அதில் சிறப்பாக செயல்படணும். அப்போ தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். அதனால் உங்கள் வாழ்க்கையில் இந்த பழக்கங்களை தவிர்த்துட்டாலே போதும். நீங்கள் நினச்ச காரியத்தில் உங்களால் எளிதாக வெற்றி அடைய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே உள்ளவங்கள்ட்ட சொன்னார் இந்த துறவி. அங்கே உள்ளவங்களும் ஐயா ரொம்ப நன்றி, நாங்கள் இந்த பழக்கங்களை தவிர்க்கிறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிட்டு அங்கேருந்து போனாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம நினச்ச காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னு மட்டும்தான் நினைப்போமே ஒழிஞ்சு அந்த வெற்றிக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவும் மாட்டோம், அதை கடைபிடிக்கவும் மாட்டோம். இந்த துறவி சொன்ன மாதிரி இந்த பழக்கங்கள் எல்லாத்தையும் தவிர்க்க நம்ம முயற்சி பண்ணுவோம். நம்மளோட செயலில் கவனம் செலுத்தி அதில் சிறப்பாக செயல்பட்டு நம்மளோட வெற்றியை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.